Once we are able to find out hard facts, then only we will be able to comment upon it conclusively. டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த வெடிப்பு சம்பவத்திற்கு காரணமான i20 காரின் முதல் உரிமையாளரை சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கோட்டை அருகே வெடிப்பு ஏற்பட்ட i20 கார் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் நேற்று சுற்றித் திரிந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெடிப்புக்குள்ளான i20 கார் சுமார் 4 மணி அளவில் தரியாகஞ்ச் சந்தையிலிருந்து சுனேரி மஸ்ஜித் அருகே உள்ள பார்க்கிங் பகுதியை அடைந்ததை சிசிடிவி காட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ANI செய்தி முகமை தெரிவிக்கிறது. இதன் பிறகு சாட்டா ரயில் சவுக் வழியாக சென்ற கார் அங்கு ஒரு யூட்டர்ன் எடுத்து லோயர் சுபாஷ் மார்க் நோக்கி சென்றதாக கூறப்படுகிறது. வெடிப்பு நிகழ்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அதே கார் போக்குவரத்து சிக்னலில் வேகத்தை குறைத்து பின்னர் மீண்டும் வேகமாக சென்று வெடித்து சிதறியதாக ANI செய்தி முகமை கூறுகிறது. அந்த காரில் ஓட்டுநர் மட்டுமே இருந்ததாகவும் அவரும் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கார் ஹரியானாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளதாக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ANI செய்தி வெளியிட்டுள்ளது. காரை முதலில் வாங்கியவர் வேறொருவருக்கு விற்றதாகவும் அவர் 3வது முறையாக காரை வேறொருவருக்கு விற்பனை செய்ததாகவும் PTI செய்தி முகமை கூறுகிறது. இருப்பினும் முழு விசாரணைக்கு பிறகு தெளிவான ஆதாரங்களுடன் இந்த சம்பவம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது.